ஜோதிட சாஸ்திரத்தின்படி கிரகங்களின் ராஜாவாக கருதப்படுபவர் சூரிய பகவான். இவர் தற்பொழுது மீன ராசியில பயணம் செய்து வருகிறார். சூரிய பகவான் சிம்ம ராசியின் அதிபதியாக திகழ்ந்து வருகிறார். சூரியன் நவ கிரகங்களில் உச்ச அதிகாரம் கொண்ட கிரகமாக திகழ்ந்து வருகிறார். சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் பொழுது தமிழ் மாதம் பிறக்கின்றது. அந்த வகையில் சூரிய பகவான் வருகின்ற ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று மேச ராசியில் நுழைகின்றார். அன்றைய தினம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி பிறக்கின்றது. அது தமிழகம் முழுவதும் தமிழ் புத்தாண்டு திருநாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சூரிய பகவான் மீன ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு செல்கின்ற காரணத்தால் இதனுடைய தாக்கம் 12 ராசிக்காரர்களுக்கும் இருக்கும். இருப்பினும் மேஷ ராசி சூரியன் பயணத்தால் சில அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க இருக்காங்க. அப்படிப்பட்ட அமைப்புகள் என்னென்ன வேலை செய்ய இருக்கு, மேசராசிக்காரர்கள் என்னென்ன மாற்றத்தை சந்திக்க இருக்காங்கன்றதை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆகிய ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து இறைவனுடைய அருளை முழுமையாக பெற்று அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். இப்போ வாங்க பலன்களை தெரிஞ்சுக்குவோம். சூரிய பகவானின் மேசராசி பயணம் சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தர இருக்கு. நிதி சிக்கலில் இருந்தவர்கள் அதிலிருந்து நிவர்த்தி அடைவதற்கான அமைப்பை உருவாக்குகிறது. நல்ல செய்திகள் தொலைதூரத்திலிருந்து உங்கள் செவிக்கு வந்து சேரும். கடின உழைப்பு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். உயர் அலுவலர்களின் இடமிருந்து பாராட்டுகள் வந்து சேரும். வருமானத்திற்கான புதிய வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவானுடைய தாக்கம் தற்பொழுது இருந்தாலும் நன்றாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை பெறுகிறீர்கள். இது நம்ம போன வருடமே சொல்லியிருந்தோம். இந்த வருடம் வரக்கூடிய இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நடைபெற்ற இந்த சனி பயிற்சி, சனி பகவான் உங்களுக்கு நல்ல வருமானத்தையும் கொடுக்க இருக்காரு. பயப்பட வேண்டாம். தேவையில்லாத சிந்தனைகளோ பயமோ எதுவும் வேண்டாம். இந்த சனி பயிற்சினாவே எல்லாரும் பெரும்பாலும் பயந்துக்கிறாங்க. சனி பகவான் போல கொடுப்பவரும் இல்லை, கெடுப்பவரும் இல்லை. நல்ல நபர்களுக்கு சோதனைகளை கொடுத்தாலும் கடைசியாக போகும்போது லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி அவங்களுக்கான மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு போவார். அப்படிதான் மேசராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நல்ல எண்ணங்களும் குணங்களும் படைத்த ஒரு ராசிக்காரர்கள். நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை விட நல்ல லாபத்தை சனி பகவான் கொடுக்க தான் போறாரு. திருமண வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். சரிங்களா? நிதானம் பொறுமை அவசியம். இந்த காலகட்டத்தில் அவசர முடிவுகள் மட்டும் வேண்டாம். உடற்பயிற்சி அவசியம். அதே போல தினம்தோறும் இந்த காலகட்டத்தில், ஏன்னா சூரிய பகவான் பயணம் மேற்கொள்றாரு, உங்க ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதனால் நீங்க தினம்தோறும் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு உங்களுடைய வேலைகளை ஆரம்பிச்சிங்கன்னா தொட்டதெல்லாம் வெற்றி பெறும். மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பை உங்களால் பெற முடியும். அதே போல மாணவர்களாக இருந்தால் அதிகாலை எழுந்து படிப்பது தான் இந்த காலகட்டத்தில் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோங்க, புதுசாக எனக்கு இன்னும் எந்த வேலையும் கிடைக்கலைங்க, அல்லது இருக்கிற வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு நல்ல சம்பளம் உள்ள வேலைக்கு போகிறேங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்துட்டு உங்கள் வேலைக்கான முயற்சிகளை எடுங்க. அது உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சக்தியை வழங்கும். நீங்கள் போகக்கூடிய இடங்களில் வெற்றி பெறுவீர்கள். வேலை நல்ல இடத்துல கிடைக்கும். ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா ஆஃபீஸில் கூட இருக்கக்கூடிய நபர்களிடம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து கோபத்தை காட்டாமல் அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையேயான அந்த ஒரு ஒர்க்கு ரீதியான உறவு முறைகள் நல்ல பாசிட்டிவாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் இந்த நேரங்களில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பேரும் சம்பள உயர்வும் பணியிட மாற்றம், நீங்கள் தேவையான இடத்துல பணியிட மாற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே மேஷராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தற்போதைய சூழ்நிலை என்னென்னா, பெரும்பாலும் நம்ம கிட்டேயே வாட்ஸ்அப்லேயே கூட மேஷராசிக்காரங்க 7.5 சனி ஆரம்பமாயிருக்கு. சனி பகவானுடைய தாக்கம் என்னென்ன விளைவுகளை கொண்டு வந்து கொடுக்க போது பயமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஐயா, நல்லது தான் நடக்க போகுது. நீங்களா ஏன் ஒவ்வொன்று மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு பயப்படுறீங்க? அதனால் நல்ல மாற்றங்கள் வர இருக்கு. செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு உங்களை காப்பாற்றிவிடும். முருகன் தான் இந்த முறை உங்களுக்கு கை கொடுக்க போகிறாரு. அதனால் முருகன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. மாதத்தில் ஒரு முறை தட்சிணாமூர்த்திற்கு கொண்டக்கடலை மாலை போட்டு மனதார வழிபடுவது வேலை ரீதியாக தொழில் ரீதியாக இதுவரை இருந்த தடுமாற்றங்களையும் தடைகளையும் நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு நல்ல இடத்துல நல்ல சம்பளத்தில் வேலைகள் கிடைக்கும். சரிங்களா? இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எல்லா ராசிக்கான மிக முக்கியமான அப்டேட் எல்லாமே கொடுக்க இருக்கும். எல்லா பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.